ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனலில் மாடு கண்ணு போட்டதும் அதோட மடியிலேருந்து ஃபஸ்ட்டு கறக்கக்கூடிய பாலை வச்சு எப்படி இந்த சூப்பரான சீம்பால் செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மாடு கண்ணு போட்டதுமே கிடைக்கக்கூடிய அந்த பால் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஏதாவது மாடு வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு இந்த பாலை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ எனக்கு கிடச்சிருக்க பால்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள், அதாவது செகண்ட் டே கறந்துருக்க பால் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் நான் இதில் எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு நாள் கறந்த பால் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான். அந்த மாடோட பால் வந்து கொஞ்சமாக நீச்சு வாட வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் டே பால் அப்படின்னா கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கும். நீங்கள் அதில் 2 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது செகண்ட் டே பாலுங்கிறதால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு இந்த பால் இருக்கும். வெல்லத்தை வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு ஆப்ஷனலாக நீங்கள் பனை வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சக்கரை வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. அதனால் சர்க்கரைக்கு பதில் இந்த மாதிரி நாட்டு வெல்லம், பனங்கற்கண்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. வெல்லம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உயரம் அதிகமாக இருக்கக்கூடிய பாத்திரமாக எடுத்து அதில் ஃபில்ட்ரு பண்ணி இந்த பாலை சேர்த்துக்கோங்க. நம்ம அப்படியேவும் சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணோன்னா அந்த வெல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தூசிங்க வந்து இந்த ஃபில்டரில் வந்து அப்படியே தங்கிடும். பாலில் ஏடு இருந்தாலும் இது வந்து மேலேயே அப்படியே தங்கிக்கும். இந்த மாதிரி உயரம் வந்து நல்லா அதிகமாக இருக்கக்கூடிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெந்து பால் வந்து ரைஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தில் நம்ம பால் ஊற்றினா பாத்திரத்தை வச்சிடலாம். மேலே சின்னதாக ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த தண்ணி சூடாகிற வரைக்கும் தீயை வந்து நல்லா மீடியமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தீயை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு தீ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குறைச்சி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஏதாவது நைஃபு இல்லைனா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு உள்ளே விட்டிங்கன்னா அதில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வரணும். இப்போ நான் கத்தி வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டலை. கத்தி வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். சீம்பால் வந்து நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூடாக எடுத்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது கன்சிஸ்டன்சி. இது இப்படியே கொஞ்சம் ஆறட்டும். ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கக்கூடிய சீம்பால் வந்து தயாராகிடுச்சு. இந்த மாதிரி சீம்பால் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறதால கிடைக்கும் போது இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிஷியலாக இருக்கும். ரொம்பவும் நல்லது. இது செகண்ட் டே பாலுங்கிறதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஃபஸ்ட் டே பாலுன்னா உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும். பட் ஹெல்த் வைஸில் 2 பாலுமே ஃபஸ்ட் டேவும் செகண்ட் டேவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய இந்த சீம்பால் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.